Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான பீஃப் 65 தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த 65 சாப்பிடுறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும், செய்யறதும் ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத பீஃபா எடுத்துக்கோங்க. பீஃபை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்கல, அப்படியே தான் ஃப்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி குட்டி பீஸா இருக்கப்போ சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும். இதுலயே 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்ன லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்துல எது இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, சோள மாவு. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தண்ணி தேவைப்படாது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். இது குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பீஃப் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டு போகிறீங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகி வரும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பீஃப் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நல்ல காரசாரமாக மொறுன்னு சூப்பரான பீஃப் 65 ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே கூட பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. நான் புட்டு காமிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.